அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நிறைய பேர் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விதான். அதாவது, கோவில்களில் மற்றவர்கள் ஏற்றிய அகல் விளக்கில் நாம் தீபம் ஏற்றலாமா, அப்படி தீபம் ஏற்றி வழிபடுவது சரியா அப்படின்ற கேள்விக்கான பதிலோடு தான் இந்த பதிவு. மறக்காமல் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கான பதிலோட மட்டும் இல்லாமல் கோவில்களில் விளக்கு ஏற்றுவதில் இருக்கும் பல கேள்விகளுக்கான சந்தேகங்களுடன் தான் இந்த பதிவு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அதற்காக மறக்காமல் எண்ட் வரைக்கும் கிளியராக பாருங்கள். பொதுவாக குத்து விளக்கு அப்படின்லாம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை திரி போற்றிருந்தாலும் அத்தனை திரிகளையும் ஏற்ற வேண்டும். நெய்வேத்தியங்கள் நம்ம செய்கிறதா இருந்தால், அதாவது வாழை இலை போட்டு வாழை இலையில் பிரசாதங்கள்லாம் பரிமாறினதுக்கப்புறம் அந்த வாழை இலை பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறதும் ரொம்ப சிறந்தது. ஊதுபத்திகளை நம்ம தீப ஆரத்தியாகவும் தூப ஆரத்தியாகவும் காட்டினதுக்கப்புறம் வாழைப்பழத்தோட மேல் பாகத்தில் குத்தி வைக்கக்கூடாது அப்படின்னும் ஒரு பழக்கம் இருக்குது. ஊதுபத்திக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டாண்டில் வச்சு நம்ம பயன்படுத்துறது எல்லாருக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய பாத்திரத்தில், ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லாதவங்க ஒரு சிறிய பாத்திரத்தில் அரிசி கொட்டி அந்த அரிசி மேலே ஊதுபத்தியை நம்ம குத்தி வைக்கலாம். இதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுவதில் இருக்கும் பல சந்தேகங்களுக்கான பல பதிவுகளை நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கான வீடியோவோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு என் கார்டில் கிடைக்கும். அப்படியும் கிடைக்கலன்னா உங்களுக்கு இந்த ஐ கார்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கட்டாயம் அது அனைத்தையும் தெரிந்துக்க வேண்டும். கற்பூரம் ஏற்றும் போது அந்த தட்டில் சிறிதளவு நம்ம திருநூறு வச்சுருக்கணும். திருநூறு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது பக்கத்தில் நீங்கள் வாழை இலையோ அல்லது வெற்றிலை பாக்கோ நம்ம வச்சு அந்த கற்பூரம் ஏற்றி நம்ம தீப ஆரத்தியாகவும் காட்டலாம். பூஜை எப்போ நம்ம வீட்டில் எந்த விதமான பூஜைகளை செய்ய தொடங்கும் போதும் வீட்டில் இருக்க பெண்கள் அந்த வீட்டில் அந்த பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் பூஜையை தொடங்குறது அப்படின்றதும் ரொம்ப சிறந்த ஒன்று. சுபகாரியங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னும் போது அன்னைக்கு முக்கியமாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி விளக்கு பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். தீபம் ஏற்ற தூய்மையான புதிய அகல் விளக்கை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்ம செய்கிறதா இருந்தோம் அப்படின்னா அந்த விளக்கு பூஜை செய்கிற விளக்குக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து அதில் விநாயகர் உருவத்தை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சு அவருக்கு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறதா இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல கோவில்களில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கோவில்களில் அகல் விளக்கை ஏற்றி வச்சுருப்போம். அந்த அகல் விளக்கை அணைச்சிட்டு அந்த அகல் விளக்கை சுத்தப்படுத்தி திரும்ப முதல்லேருந்து நீங்கள் விளக்கேற்றுறதுன்றது ரொம்ப தவறான ஒரு செயலாகும். அது எப்போவுமே ஒருத்தவங்க ஏற்றி வச்சுருக்க விளக்கை நம்ம அணைச்சிட்டு திரும்ப அதில் நம்ம புது விளக்கை ஏற்றி வைக்கிறதுன்றது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. முடிந்த அளவுக்கு அகல் விளக்கை மொத்தமாக வாங்கி நீங்கள் ஒவ்வொரு வாரமாக அல்லது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது 2 விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு சென்று புது விளக்கை ஏற்றி அது மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் அந்த இறைவனை நோக்கி நம்ம வேண்டி கேட்டுக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. நீங்கள் எரிஞ்சிட்டு இருக்க விளக்கில் எண்ணெயை ஊற்றலாம். அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம், அணைய போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். அந்த மாதிரியும் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப சிறந்த ஒரு செயல். அது அணைய போகிற ஒரு விளக்கை நம்ம திரும்பவும் சுடர் விட்டு ஏற்றி வைக்கிறதுன்றது வேற, அணைஞ்சிட்டு இருக்க விளக்கை நம்ம அணைச்சிட்டு புது விளக்கு அதில் ஏற்றுறதுன்றது வேற மாதிரியான ஒரு செயலாகும். அதை அனைவரும் நிறுத்திவிட்டு புதிய அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிறைவேற நிச்சயமாக. அடுத்ததாக, நீங்கள் விளக்கு போடுறதா இருந்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு 1 தீபமோ அல்லது 7 தீபமாகவோ ஏற்றலாம். முருகபெருமானுக்கு 6 தீபமும், பெருமாளுக்கு 6 தீபமும், நாக அம்மனுக்கு 4 தீபமும், சிவனுக்கு 3 தீபமோ அல்லது 9 தீபமோ, அம்மனுக்கு 2 தீபமும், மகாலட்சுமி தாயாருக்கு 8 தீபமும் ஏற்றி வழிபட வேண்டும். தீபங்களை புதுசாக நம்ம வாகனங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த வாகனங்களுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது.
அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக செய்கிற செயல்ன்றது வேற, விளக்கு ஏற்றி வழிபடுறதுன்றது வேற. அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. தீராத நோய் நமக்கு இருக்கு அப்படின்னா அது சரி வரணும் அப்படின்னு நீங்க வேண்டி பிரார்த்தனை செய்யறதா இருந்ததுன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றி அந்த நோய்கள் தீர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நிச்சயம் அந்த நோய்களும் தீரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில்.